வணக்கம். இன்றைய ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். நம்மிடம் இன்னைக்கு ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரின் தினசரி தியானம் புத்தகம் இருக்கு. அதுல செப்டம்பர் 23ஆம் தேதிக்கான பகுதி. ஆமாம். இதுல நைவேத்தியம் பத்தி ஒரு கொஞ்சம் வித்தியாசமான பார்வை, அதோட பட்டினத்தாரோட ஒரு அனுபவ பாடலையும் சுவாமிஜி இணைச்சிருக்கார். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த ஆழமான தொடர்பு என்னன்னு புரிஞ்சுக்கிறதா நம்ம இன்னைய நோக்கம். சரி, உள்ள போலாமா? கண்டிப்பா போலாம். இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நைவேத்தியம்ங்கிறத நம்ம வழக்கமா நினைக்கிற மாதிரி வெறும் சாமிக்கு வைக்கிற சாப்பாடா மட்டும் பார்க்காம, ஆமா, பூஜையில வைக்கிறது. ஆமா, அந்த நிலையிலிருந்து தாண்டி அது எப்படி ஒரு முழுமையான வாழ்க்கை நெறியா, ஒரு அப்ரோச் ஆஃப் லைஃபா மாறுதுங்கிறது தான். சரி சரி. பொதுவா நைவேத்தியம்னா பூஜை அறை, சாமிக்கு படைக்கிறது, இதுதான் மனசுல வரும். ஆனா இங்க சுவாமிஜி சொல்றது பாருங்க, உனக்கு நைவேத்தியமாக படைப்பதற்கேற்ற நல்வாழ்வே நான் யாண்டும் வாழ்ந்து வருவேனாக அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோட ஆரம்பிக்கிறார். அதாவது நம்ம வாழ்க்கையே ஒரு ஆஃபரிங், ஒரு அர்ப்பணிப்பு, அந்த ஒரு எண்ணம். இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா? ஆமா, ரொம்ப ஆழமான கருத்து அது. இதோட தத்துவ பின்னணி அடிப்படையில் என்னன்னா, தெய்வீக பேரியல்பு மனிதனிடத்து மறைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். ஓஹோ. அந்த மறைஞ்சிருக்கிற தெய்வீக தன்மை, அந்த பேரியல்பு, அதை வெளிக்கொண்டு வர்ற வாழ்க்கை முறைதான் நல்வாழ்வுன்னு அவர் சொல்றாரு. இது வெறும் சடங்குல ஒரு ப்ராசஸ் மாதிரி. அப்போ நம்மளோட அன்றாட நடவடிக்கைகள், முக்கியமா மத்தவங்களோட பழகுற விதம் கூட இந்த நல்வாழ்வோட ஒரு அங்கமா மாறுது, அப்படித்தானே? நிச்சயமா. சுவாமிஜி அதையும் சொல்றார். பிறரோடு மனிதன் செய்கிற இணக்கம் அவர்களிடத்துள்ள பேரியல்பை முன்னிணைக்கு கொண்டு வருவதாய் இருக்க வேண்டும் அப்படின்னு. ஆமா. நம்ம பேசுறதும் செய்யறதும் நம்ம கிட்டையும் சரி, மத்தவங்க கிட்டையும் சரி, அந்த உள்ள இருக்கிற தெய்வீக தன்மைய, அந்த பேரியல்பைய வளர்க்கிற மாதிரி இருக்கணும். கரெக்ட். இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் நடைமுறைப்படுத்த கொஞ்சம் முயற்சி தேவைப்படும் இல்லையா? உண்மைதான். வெறும் சடங்கா மட்டும் பார்க்காம நம்மளோட ஒவ்வொரு இன்டராக்ஷன், ஒவ்வொரு செயலையும் அந்த உள்ள இருக்கிற தெய்வீகத்தை வெளிப்படுத்துற ஒரு வாய்ப்பா பார்க்கணுங்கிறது தான் இதுல மைய கருத்து. சுவாமிஜி ஏன் அந்த தெய்வீக இயல்பு மறைஞ்சிருக்குன்னு விளக்கல, ஆனா அதை வெளிக்கொணர்வதுதான் நம்ம நோக்கம்னு அழுத்தமா சொல்றார் பாருங்க. சரி, இப்போ இந்த நல்வாழ்வு, அதாவது வாழ்க்கையே ஒரு படையல்ங்கிற இந்த கான்செப்டுக்கும் அடுத்து வர்ற பட்டினத்தார் பாடலுக்கும் என்ன தொடர்பு? அவர் சொல்றார், அட்டாங்க யோகமும் ஆதாரமாறும் அவத்தை ஐந்தும் விட்டேறிப் போன வெளிதனிலே வியப்பொன்று கண்டேன் அப்படின்னு. ஆமா. இது ஏதோ யோக பயிற்சிகள், உணர்வு நிலைகள் எல்லாத்தையும் தாண்டி போன ஒரு அனுபவம் மாதிரி தெரியுது. இதுல ரொம்ப கவரக்கூடிய விஷயம் என்னன்னா, பட்டினத்தார் சொல்ற ஆதாரம் 6ங்கிறது யோக சாஸ்திரத்துல சொல்ற 6 சக்கரங்களா இருக்கலாம். ஓஹோ, மூலாதாரம், சுவாதிஷ்டானம். ஆமா, அந்த மாதிரி. அப்புறம் அவத்தை 5ங்கிறது ஜாகிரத், ஸ்வப்னா, சுஷுப்தி, அதாவது விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் மாதிரியான 5 உணர்வு நிலைகளை குறிக்கலாம். சரி. யோக பார்வையில பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்மளோட வரையறுக்கப்பட்ட இந்த உடல் சார்ந்த அனுபவத்தோட கட்டமைப்பு. போன வெளி அப்படிங்கிறாரு. அதாவது இந்த சாதாரண மனுஷ வரையறைகளை கடந்த ஒரு நிலை, ஒரு விதமான சூன்யம்னே சொல்லலாம், இல்ல ஒரு அப்பாற்பட்ட தன்மை. அந்த நிலையில ஒரு அதிசயத்தை கண்டதா சொல்றாரு. அந்த அனுபவத்தை வட்டாகி செம்மதி பாலூரல் உண்டு மகிழ்ந்திருக்க அப்படின்னு வர்ணிக்கிறாரு. இது ரொம்ப அழகான உருவகம் இல்லையா? ஆமா. முழு நிலவுல இருந்து அமிர்தம் ஊறி வர்ற மாதிரி, அதை குடிச்சு மகிழ்ற மாதிரி ஒரு தெய்வீக பரவசம். அதோட உச்சகட்டமா எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி இருக்கின்றதே அப்படின்னு முடிக்கிறாரு. இது சாதாரண சந்தோஷம் இல்ல, அந்த பேரின்பமே அவரை முழுசா ஆட்கொண்டுடுச்சுங்கிற மாதிரி. அந்த விழுங்கி இருக்கின்றதேங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது பாருங்க. ஆமா. நான் என்னுடையதுங்கிற அந்த தனிப்பட்ட உணர்வு கரைஞ்சு போய் அந்த பேரின்பம் மட்டும் மிஞ்சி நிக்கிற ஒரு அத்வைத நிலையாது. ஓஹோ. யோக பயிற்சிகள், உணர்வு நிலைகள் எல்லாத்தையும் கடந்து அதோட பலனா அடையக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவம் அது. ஆக இந்த ஆழ்ந்த பார்வையில நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இதுவா இருக்கலாம். சுவாமிஜி சொல்ற அந்த நல்வாழ்வு, அதாவது வாழ்க்கையே நைவேத்தியமா அர்ப்பணிக்கிறதுங்கிறது வெறும் ஒரு மாரல் வேல்யூ மட்டும் இல்ல, அது பட்டினத்தார் விவரிக்கிற அந்த பேரின்பம் விழுங்கும் அனுபவத்தை நோக்கிய ஒரு செயல்முறை பாதைன்னு சொல்லலாம் போல. கரெக்ட். ஒரு வே. அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும் ஒரு படையலா மாத்துறது அந்த உச்சகட்ட அனுபவத்துக்கான ஒரு தயாரிப்பு மாதிரி. இத ஒரு பெரிய சித்திரமா பார்த்தா சுவாமிஜி இந்த தியானம் மூலமா ஒரு முழுமையான ஆன்மீக பயணத்தையே கோடிட்டு காட்டுறாருன்னு கூட சொல்லலாம். அப்படியா? ஆமா.
நைவேத்தியம்ங்கிற அந்த தினசரி பயிற்சி, அப்புறம் பட்டினத்தாரோட பாடல் விவரிக்கிற அந்த உச்சகட்ட நிலை, அந்த தன்னிலை மறந்த பேரானந்தம், இது ரெண்டும் தனித்தனி கருத்து இல்லாம ஒருவேளை இது ஒரு காரணக்காரிய தொடர்பு கூட இருக்கலாம். இது யோசிக்க வைக்குது இல்லையா? நிச்சயமா. சரி, உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. நம்மளோட அன்றாட பேச்சு, நம்ம செயல்கள், இதையெல்லாம் நம்ம கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் இருக்கிற அந்த தெய்வீக பேரியல்ப வெளிக்கொண்டு வர்ற ஒரு நைவேத்தியமா பார்த்தா நம்ம அணுகுமுறைகள் எப்படி மாறும்? இது நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நல்ல கேள்வி.